பட்ஜெட்டில் என்ஆர்ஐகளுக்கு விதிக்கப்பட்ட புதிய கட்டுப்பாடுகளால் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்திய பாஸ்போர்ட்டுடன் வெளிநாட்டில் வசிப்பவர்கள் என்ஆர்ஐ என அழைக்கப்படுகின்றனர். இவர்கள் குறைந்தது 245 நாட்கள் வெளிநாட்டில் இருக்க வேண்டும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அதிகபட்சமாக 120 நாட்கள் வரை இந்தியாவில் இருந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 183 நாட்கள் வரை இந்த அவகாசம் இருந்த நிலையில் அதனை 120 நாட்களாக தற்போது குறைத்துள்ளனர். அதேபோல் வரியில்லா நாடுகளில் வசிப்பவர்களும் கூட இதற்கு முன்பு என்ஆர்ஐயாக கருதப்பட்டு அவர்களுக்கு வருமான வரி விலக்கு அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது அவர்கள் இந்தியர்களாகவே கருதப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது அவர்கள் இனிமேல் இந்தியாவில் வரி கட்ட வேண்டும். இந்த புதிய சட்டத்தின் அடிப்படையில் துபாய், அபுதாபியை உள்ளடக்கிய ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, ஓமன், பஹ்ரைன், குவைத், கத்தார் மற்றும் புருனே ஆகிய நாடுகளில் வசிப்பவர்கள் இனி புதிதாக வரி செலுத்த வேண்டும். அதேபோல் வெளிநாடுகளில் வசித்துக் கொண்டே இந்தியாவில் சொத்துக்களை வாங்கி வைத்துக் கொண்டு அதில் இருந்து பெறும் வருவாய்க்கும் இனி வரி செலுத்த வேண்டும் என்ற அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்புகள் வளைகுடா வாழ் இந்தியர்களை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. காரணம், உலகின் பிற நாடுகளில் வாழும் என்ஆர்ஐகள் ஏற்கனவே வரி செலுத்தி வந்த நிலையில் வளைகுடா நாடுகளில் மட்டுமே வருமான வரி இல்லை என கூறப்படுகிறது. எனவே அவர்களை குறிவைத்து நிர்மலா சீதாராமன் இந்த திருத்தத்தை மேற்கொண்டுள்ளதாக பார்க்கப்படுகிறது.